அந்த ஊர் போன மதுரைக்கு கட்டி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ ஒரு பேச்சுக்கு. இந்த ஊரில் பிறந்த பொண்ணை மாப்பிள்ளை மதுரையில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோ. அது கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அந்த ஊரில் போய் அது எப்படி நிம்மதியாக இருக்கும்? இங்கே எந்நேரமும் ஏசி, அங்கே ஏசி கூட சுடுது. இங்கே எந்நேரமும் ஏசி, அங்கே ஏசி கூட சூடாக வருது காற்று. எப்படி போய் செட் ஆகும்? ஆனால் பெண்கள்னா இருந்து தான் ஆகணும். யாரோ ஒருத்தன் திடீர்னு வர்றான், அவன் 20 வருஷம் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறா, ஜாலியாக சுற்றி வர்றா. அப்படின்னா அவங்க அம்மாட்ட சண்டைக்கு போகிறா, அண்ணன் கூட சண்டைக்கு போகிறா, அப்பா கழுத்தில் போய் இப்படி கையை போட்டுக்கிட்டு டேட் அப்படின்றா. அது இப்போ இருக்கிற பிள்ளைகள்லாம் அப்பாவை எப்படி கொஞ்சுதுன்றீங்க. எனக்கு என்னமோ சிரேயாவுடைய அப்பா அந்த அவர் சொன்னார், சினிமாவில் இருக்குது, நமக்கு பொம்பளை பிள்ளை கிடையாது. அதனால் அந்த தகப்பெல்லாம் பார்க்க எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆசையாகவும் இருக்கும், பொறாமையாகவும் இருக்கும். பயலுங்க ஒரு நாள் கிட்ட வந்து கொஞ்சம் மாட்டாங்க. நம்ம போன பிறகு தான் அவன் உள்ளே வருவான். பொம்பளை பிள்ளைங்க அங்கேருந்து வந்தோடனே ஹாய் டேட், என்னப்பா ரொம்ப சோர்ந்து போகிறீங்க. கறி துணியெல்லாம் வச்சு துடைக்காது, நிஜமாகவே துண்டு வச்சு துடைக்கும். இந்த பெண்கள் வந்து அப்பாட்ட அப்படி ஒட்டிக்கிடுது பாருங்க. அப்படி ஒட்டிக்கிட்ட ஒரு பொண்ணை திடீர்னு யாரோ ஒருத்தங்க கட்டி கொடுத்துறாங்கன்னா அவள் என்ன நம்பிக்கையில் போகிறாயா? யோசிங்க, என்ன நம்பிக்கையில் போகிறா? அவளாக காதலிக்கிறத சொல்லலை நான். அது 6 மாதம், அது கடவுள் புண்ணியத்தில் ஏதோ ஓடும். நான் அதுக்கு உடன்பாடு இல்லை. எனக்கு அந்த சின்ன வயசில் வருகிற காதல் என்கிற உணர்வை நான் பெரும்பாலும் அங்கீகரிப்பதில்லை. அது தேவையில்லாத, அது சன நேரத்து ஒரு ஆர்வம் தானே தவிர வாழ்க்கைக்கு அதை தவிர்க்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணும். அது ஒரு வேலைக்கு வந்த பிறகு விரும்பினா கூட ஒரு பக்குவம் வரும். இந்த கல்லூரியில் இப்போல்லாம் பள்ளிக்கூடங்கள்லேயே இது கெட்டு போகுதுன்னு சொல்லி ஆசிரியர்கள் பயமுறுத்துறாங்க. கல்வித்துறையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், ரொம்ப கஷ்டமான ஒரு காலம் இது. நான் சொல்கிறதா சொல்ல வேணாமான்னு தெரியல, ஆனால் சொல்லித்தாகணும். என்றைக்கு கல்விக்கூடங்களில் கண்டிக்கக்கூடாதுன்னு நாம் சொன்னோமோ அன்றைக்கு பிடிச்சது சனியா.